Good morning students. இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோ Strength of Materials 1 CE8301 ஓட second unit. அதுல simply supported beam ஓட third condition பார்க்க போறோம். ஏற்கனவே ஆல்ரெடி ரெண்டு condition போட்டாச்சு. உங்களுக்கு வீடியோ அதை பார்த்துக்கோங்க. So this is the third condition. Simply supported beam with subjected to point load and U.D.L load. So இந்த ஒரே பீம்லயே U.D.L ஃபோர்ஸும் இங்கே டவுன்வர்ட் ஆக்ட் ஆகும், அதே போல் பாயிண்ட் லோடும் ஆக்ட் ஆகும். ஸோ இந்த பீமுக்கான ஷியர் ஃபோர்ஸ் அண்ட் பெண்டிங் மூமெண்ட் தான் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஸோ இப்போ இங்கே ஃபஸ்ட்டு நம்ம என்ன கால்குலேட் பண்ணுவோம்னா ரியாக்ஷனல் காம்போனன்ட் தான் ஃபஸ்ட்டு கால்குலேட் பண்ணுவோம். ஸோ RA அண்ட் RB எத்தனை நம்பர் ஆஃப் சப்போர்ட்ஸ் இருக்கோ அத்தனை நம்பர் ஆஃப் ரியாக்ஷனல் காம்போனன்ட் இருக்குன்னு நம்ம சொல்லியிருக்கோம். ஸோ அப்போ இங்கே ரெண்டு சப்போர்ட்ன்றதுனால RA அண்ட் RB இஸ் த அன்னோன் ரியாக்ஷனல் forces. அதை தான் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணோம் ஃபஸ்ட்டு. இப்போ ஃபஸ்ட்டு ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும், டேக்கிங் மூமெண்ட் அபவுட் A அதை பேஸ் பண்ணி மூமெண்ட் எடுக்கணும். இங்கேருந்து பியிலேருந்து தான் நம்ம ஏக்கு போவோம் யூஸ்வலாக. ஸோ அப்போ RB இது இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் ஃபோர்ஸ் இன்டு த A வரைக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் தான் 4 மீட்டர். ஸோ பெர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ். அண்ட் தென் நெக்ஸ்ட்டு ஃபஸ்ட்டில் இருக்கக்கூடிய டவுன்வர்ட் ஃபோர்ஸை நம்ம பார்க்கணும். ஸோ ஃபஸ்ட்டில் இருக்கிறது 1 kN U.D.L இருக்குது இல்லையா. U.D.Lக்கு நம்ம எப்படி மூமெண்ட் எடுப்போம்னா ஃபோர்ஸ் இன்ட்டு டிஸ்டன்ஸ் இன்ட்டு ஹாஃப் ஆஃப் த டிஸ்டன்ஸ். ஸோ இது வந்து எவ்வளோ தூரம் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா D பாயிண்ட் வர தான் நம்ம U.D.L ஆக்ட் ஆகிட்டுருக்கு இந்த இடத்துல. ஸோ அப்போ இது வர தான் நம்ம பார்த்துருக்கோம். ஆனால் நம்ம எடுக்க வேண்டிய மூமெண்ட் வந்து டேக்கிங் மூமெண்ட் அபவுட் A பாயிண்ட். ஸோ அப்போ ரிமைனிங் டிஸ்டன்ஸ் இருக்கு இல்லையா, இந்த D to Aன்ற டிஸ்டன்ஸ் 2 மீட்டரை நம்ம இங்கே டிஸ்டன்ஸோட ஆட் பண்ணிக்கணும். அப்போ தான் நமக்கு டேக்கிங் மூமெண்ட் அபவுட் A வந்து மூமெண்ட் கரெக்டாக கிடைக்கும் ஃப்ரம் த லோட்லேருந்து. ஓகே. அண்ட் தென் மைனஸ் ஆஃப் பாயிண்ட் லோட். பாயிண்ட் லோட் இஸ் இன் -6 டவுன்வர்ட் இல்லையா, அதனால் -6 into 3 மீட்டர். ஸோ இங்கே 1 மீட்டர் இங்கே ரிமைனிங் இருக்குது. ஸோ அண்ட் தென் இங்கே 2 + 3 ஆகிடுது. அண்ட் தென் நெக்ஸ்ட் லோடுன்னு பார்த்தீங்கன்னா இந்த -3 -3 into 1 மீட்டர் டிஸ்டன்ஸில் ஆக்ட் ஆகிறதுனால 1 -3 into 1. அண்ட் தென் இங்கே ஒரு U.D.L ஃபோர்ஸ் இருக்கு இல்லையா, U.D.Lக்கு ஃபோர்ஸ் இன்ட்டு டிஸ்டன்ஸ் இன்ட்டு ஹாஃப் ஆஃப் த டிஸ்டன்ஸ். ஸோ இதை சால்வ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கிடைக்கிறது reactional component of RB இந்த வேல்யூ ஆஃப் இவ்வளோ வேல்யூ கிடைக்குது. ப்ளஸ் இன் யூனிட் வந்து ப்ராப்பராக நம்ம எப்போவுமே மெயின்டைன் பண்ணணும். ஸோ இது RB இன்டர்னல். யூஸ்வலாக இந்த ஃபார்முலா என்னன்னு பார்த்தீங்கன்னா அப்வர்ட் ஃபோர்ஸ் ஈக்குவல் டு டவுன்வர்ட் ஃபோர்ஸ். இப்போ RA + RB ஈக்குவல் டு த டவுன்வர்ட் ஃபோர்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா என்னென்னலாம் எக்ஸ்டர்னல் லோட் டவுன்வர்ட் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுதோ அது எல்லாத்தையும் நம்ம ஆட் பண்ணணும், சப்மிஷன் பண்ணணும். அப்போது இதில் ஃபஸ்ட்லேருந்து எப்போவும் பிலேருந்து போடுவோம் இல்லையா, பி சப்போர்ட்லேருந்து இந்த பி எண்ட்லேருந்து இங்கே போகும்போது என்ன வரும், 1 U.D.L ஃபோர்ஸ் ஆக்டிங் அட் த 2 மீட்டர் டிஸ்டன்ஸ். அப்போது U.D.L நம்ம ஃபோர்ஸாக பாயிண்ட் லோடாக கன்வெர்ட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும், ஃபோர்ஸ் இன்ட்டு த டிஸ்டன்ஸ். அதான் இங்கே 1 into 2 அப்படின்னு இங்கே ஃபஸ்ட்டு போட்டிருக்கோம். அண்ட் தென் பாயிண்ட் லோடாக 6 kN இருக்கிறதுனால பாயிண்ட் லோடாக அப்படியே ப்ளஸ் பண்ணிக்கிறோம். அண்ட் தென் 3 வந்து ப்ளஸ் அண்ட் தென் 1 into 1 டிஸ்டன்ஸில் ஆக்ட் பண்ணுறதுனால இது ஓகேவா. இங்கே நம்ம ப்ளஸ் போட்டிருக்கோம்னா டோட்டல் டவுன்வர்ட் ஃபோர்ஸ்ன்னு நம்ம இங்கே எடுத்துக்கிறோம். ஸோ இந்த டோட்டல் டவுன்வர்ட் ஃபோர்ஸ் ஈக்குவல் டு த டோட்டல் அப்வர்ட் ஃபோர்ஸ் அப்படின்னு பண்ணுறதுனால நம்ம இங்கே மோஸ்ட்லி சைன் கன்வென்ஷன் இருக்கும் இல்லையா, அதை நம்ம அப்ளை பண்ண தேவையில்லை. ஸோ இது ரெண்டுத்துக்கும் ஈக்குவேட் பண்ணி நம்ம வந்து ரிமைனிங் இருக்கிற RA மட்டும் ஃபைண்ட் அவுட் பண்ணுறோம். ஸோ RA ஈக்குவல் டு டோட்டல் ஃபோர்ஸ் மைனஸ் ஆஃப் RBக்கு போட்டிங்கன்னா RA கிடச்சிரும். ஸோ இன் டேர்ம்ஸ் ஆஃப் யூனிட் பார்த்தீங்கன்னா kN ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ பிலேயே யூஸ்வலாக ஸ்டார்ட் பண்ணுறோம். த சப்போர்ட் ரியாக்ஷன்ஸ் RB இருக்கு இல்லையா, அதுதான் இந்த சப்போர்ட்டுக்கான ஃபோர்ஸஸ் அப்படின்னு சொன்னால் அந்த பாயிண்ட்டுக்கான ஃபோர்ஸஸ். இந்த சப்போர்ட் ரியாக்ஷன் ஃபோர்ஸ் அதான் 6.75. அது in terms of kN. shear force எல்லாமே in kN தானே இருக்கும். and then shear force at the C point. the shear force at the C point அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுக்கான லெஃப்ட் சைடுன்றப்போ இந்த பக்கம் இருக்கிறது இதுதான் லெஃப்ட் சைடு and this is the right side of the C point. ஸோ இங்கே நம்ம லெஃப்ட் சைடு இது ஏன் நம்ம லெஃப்ட் அண்ட் ரைட்டுன்னு பார்க்குறோம் அப்படின்னாக்கா உங்களுக்கு கிராஃப் வரைகிறதுக்கு இந்த இடத்துல ஒரு கம்ஃபர்ட்னஸ்க்காக தான் இந்த இடத்துல உங்களுக்கு C அண்ட் லெஃப்ட் அண்ட் ரைட்டுன்னு நான் தனியாக கண்டுபிடிச்சிருக்கேன். இங்கே டயக்ராம் வரையும் போது உங்களுக்கு ஷியர் ஃபோர்ஸ் டயக்ராம் வரையும் போது உங்களுக்கான எக்ஸ்ப்ளனேஷன் கிடைக்கும். நான் இப்போ இதை மட்டும் சொல்லிடுறேன். லெஃப்ட் சைடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடில் என்ன கிடைக்கும், 6.375 minus of 6. இது upward positive, இது downward negative, and again
என்ன UDL ஒன்று ஆக்ட் ஆகுது இல்லையா ஸோ அது 1 into 1 டிஸ்டன்ஸ் இங்கே வர மட்டும்தானே C எடுக்கிறோம் பாயிண்ட் அதனால் 1 மீட்டர் டிஸ்டன்ஸ் மட்டும்தான் நம்ம மல்டிபிள் பண்ணணும் இது லெஃப்ட் சைடில் கிடச்சி இப்போ இதே இது சியோட ரைட் சைடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த லோடு இருக்கு இல்லையா 6 கிலோநியூட்டன் பாயிண்ட் லோடு அதை நம்ம எடுக்கக்கூடாது லெஃப்ட் சைடில் போகும்போது தான் இதை நம்ம எடுக்கிறோம் அப்போ ரைட் சைடில் போகும்போது இதை எடுக்காமல் என்ன வேல்யூ வருது அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம் RB பாசிட்டிவ் மைனஸ் ஆஃப் டவுன்வர்ட் ஃபோர்ஸ் அப்படி கால்குலேட் எடுக்கணும் கால்குலேஷனுக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த 1 கிலோநியூட்டன் W லோடை மட்டும்தான் நம்ம எடுக்கணும் UDL லோடை மட்டும் ஸோ அப்போ UDL எடுத்தோம்னா பாயிண்ட் லோடாக கன்வெர்ட் பண்ணுறதுக்கு 1 into 1 அதுதான் ஷியர் ஃபோர்ஸ்க்கு அப்போது RB மைனஸ் ஆஃப் 1 into 1 ஆன்சர் உங்களுக்கு 5 பாயிண்ட் ப்ளஸில் வருது 5.375 இன் டேர்ம்ஸ் ஆஃப் யூனிட் போடணும் கிலோ நியூட்டன் அண்ட் தென் இப்போ இதையும் பார்த்தாச்சு இப்போ ஒரு பாயிண்ட்டுக்கு 2 வேல்யூஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கோம் ஸோ ஷியர் ஃபோர்ஸ் அட் த D பாயிண்ட் நெக்ஸ்ட் வாங்க D பாயிண்ட் அப்போது உங்களுக்கு RB இன்ட்டு D வர சாரி RB ஃபோர்ஸ் மட்டும்தான் நான் கால்குலேட் பண்ணும் சரியா ஸோ ஷியர் ஃபோர்ஸ் அட் த D பாயிண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா RB பாசிட்டிவ் மைனஸ் ஆஃப் 6 அண்ட் மைனஸ் ஆஃப் 1 UDL ஃபோர்ஸ் இன்ட்டு 2 ஒரு தடவை மட்டும் மல்டிபிள் பண்ணால் தான் பாயிண்ட்லோட கன்வெர்ட் பண்ணுவாங்க அதை போட்டாச்சு and then shear force at the E point is RB minus of point load and minus of 1 into 2 and minus of 3 E pointல ஒரு 3 act ஆகுது இல்லையா ஸோ அதனால் அந்த minus 3 வரும் அக்கௌண்ட்டில் எடுத்துக்கிறோம் ஸோ shear force at the point of Aல RB பாசிட்டிவ் minus of downward 6 and again minus of downward UDL force and minus of 3 into 3 இருக்கு இல்லையா 3 வந்து பாயிண்ட்ல டைரக்டாக எடுத்துக்கிறோம் அண்ட் தென் இந்த UDL மைனஸ் ஆஃப் 1 into 1 அப்போ உங்களுக்கு ரிசால்வ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கிடைக்கிறது ஷியர் ஃபோர்ஸ் அட் த பாயிண்ட் ஆஃப் A இப்போது நம்ம பெண்டிங் மூமெண்ட் ஆஃப் த கிவன் B பாயிண்டில் அப்போ இங்கே ரெசிஸ்டன்ட் ஃபோர்ஸஸ் இன்ட்டு 0 பெண்டிங் மூமெண்ட் அட் த பாயிண்ட் ஆஃப் C இஸ் RB into 1 meter distance into 1 into 1/2 அதான் மூமெண்ட் எடுக்கும்போது C பாயிண்ட்டுக்கு ரைட் அண்ட் தென் மூமெண்ட் அட் த D பாயிண்ட் RB into 2 மைனஸ் ஆஃப் 1 into 2 into 2/2 இந்த ஃபோர்ஸ் போட்டிருக்கோம் அண்ட் தென் இந்த பாயிண்ட் லோடு இருக்கு இல்லையா -6 into 1 இந்த டிஸ்டன்ஸ் 1 மீட்டர் தானே D வரை தானே எடுத்திருக்கோம் இங்கே மூமெண்ட் அண்ட் தென் பெண்டிங் மூமெண்ட் அட் E பாயிண்ட்டுக்கு என்ன வரும் டவுன்வர்ட் ஃபோர்ஸ் இங்கே 3 இன்க்ளூட் பண்ணணும் அப்போ இங்கேருந்து RB into 3 வரைக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் 3 மீட்டர் மைனஸ் ஆஃப் இதோட என்ன கால்குலேட் பண்ணுறோம் 1 into 2 மீட்டர் டிஸ்டன்ஸ் ஆக்ட் ஆகுது அகெயின் 2/2 half of the distance plus ஏன்னா இங்கே E வரைக்கும் எடுக்கிறதுனால இந்த ரிமைனிங் டிஸ்டன்ஸ் இருக்கு இல்லையா அந்த டிஸ்டன்ஸை 1 மீட்டர் இங்கே ஆட் பண்ணிக்கணும் மைனஸ் ஆஃப் 6 டவுன்வர்ட் ஃபோர்ஸ் இருக்கு இல்லையா -6 into 2 இங்கேருந்து E வரைக்கும் என்ன டிஸ்டன்ஸ் இது 1 மீட்டர் இது 1 மீட்டர் அப்போ 2 and then bending moment at the A point வரைக்கும் எடுக்கணும்னா இது 0 தான் சப்போர்ட் எண்டில் சிம்பிளி சப்போர்ட்டட் எண்டில் A point and B point is moment 0 அப்போ இங்கே 0 வரணும் அதுக்கு எடுப்போம் ஸோ B RB into 4 minus of 1 into 2 into 2/2 plus 2 meter distance இங்கேருந்து பார்க்குறதா இருந்தால் 2 meter plus இங்கே போடணும் minus of point load -6 into 3 and இங்கே ஒரு again point load -3 into 1 and again UDL 1 into 1/2 ஸோ இதை ரிசால்வ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 0 மூமெண்ட் எடுத்த A எண்டில் உங்களுக்கு இப்போ நீங்கள் ஷியர் ஃபோர்ஸ் அண்ட் பெண்டிங் மூமெண்ட் டயக்ராம் பார்த்துடலாம் ஸோ ஆல்ரெடி நம்ம சொன்னோம் இல்லையா இந்த ஃபஸ்ட்டு பாயிண்ட் B பாயிண்டில் என்ன ஷியர் ஃபோர்ஸ் வந்துச்சு உங்களுக்கு பாசிட்டிவ் ஆஃப் 6.375 இங்கே மார்க் பண்ணிக்கிறோம் ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு அண்ட் தென் C பாயிண்டில் உங்களுக்கு என்ன கிடைக்கும்னா C பாயிண்டில் உங்களுக்கு லெஃப்ட் சைடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ சியோட லெஃப்ட் சைடு இது ரைட் சைடு இது இப்போ சியோட லெஃப்ட் சைடு என்ன வேல்யூ வந்தது -0.625 அண்ட் தென் சியோட ரைட் சைடில் நீங்கள் 6 கிலோநியூட்டனை எடுத்துக்க மாட்டீங்க அக்கௌண்ட்டில் அப்போ எடுத்துக்காமப்போ என்ன வேல்யூ வந்துச்சுன்னா 5.375 அப்போது இங்கே இறங்கி அதுக்கப்புறம் டவுன்வர்டாக 6 கிலோநியூட்டன் இதில் திரும்ப டவுன்வர்ட் 6 டேக்கன் இன்டூ அக்கௌண்ட் எதில் வரும் C ஆஃப் லெஃப்ட் சைடில் தான் வரும் அப்போ இந்த சியை இதோட அக்கௌண்ட்டில் எடுத்துக்கிட்டோம்னா இந்த கீழே இறங்கி -0.625 வருது ஸோ கீழே இறங்கினதுக்கப்புறம் Dக்கு ஃபைண்ட் அவுட் பண்ணுறோம் Dயில் என்ன வேல்யூ வரும்னா -1.6 வருது ஸோ -1.6 இங்கே
and then இது ஏன் இன்க்ளைனாக ஜாயின் பண்ணியிருக்கோம், இதுவும் இன்க்ளைன், இதுவும் இன்க்ளைன். ஏன்னா இது ஃபுல்லுமே யூனிஃபார்ம்லி டிஸ்ட்ரிபியூட்டட் லோடு ஆக்ட் ஆகிட்டுருக்கு. ஸோ அப்போது இந்த 2 பாயிண்ட்டுக்கு இடையில் உள்ள ஜாயினிங் லெட்டர் வந்து இன்க்ளைனாக லைனை வந்து ஜாயின் பண்ணணும் ஷியர் ஃபோர்ஸ்க்கு ட்ரா பண்ணும்போது. அண்ட் தென் இங்கே ஈக்கும் டிக்கும் எந்த ஒரு ஃபோர்ஸ் இடையிலையும் இல்லை. ஸோ ஹரிசாண்டலாக ட்ராவல் ஆகிட்டு அகெயின் 3 kN டவுன்வர்ட் வருது. அப்போது அகெயின் -1.6 -3 அப்படின்னாக்கா மைனஸ் ஆட்டோமேட்டிக்காக 4.62 இதான் ஆன்சர் வந்திருக்கும். செக் பண்ணி பாருங்கள். அண்ட் தென் இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே ஏக்கு நம்ம என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணோம், 5.625. அப்போ இங்கே அகெயின் 1 kN கீழே டவுன்வர்டாக ஆக்ட் ஆகுது. ஸோ அகெயின் 1னா -5.6 ஆட்டோமேட்டிக்காக இங்கேயும் 5.6 வந்துருச்சு பாருங்க. -4.6 அகெயின் -1ன்றதுனால இது ரெண்டே ஆட் பண்ணிங்கன்னா 5.6 இங்கே கரெக்டாக வந்துடும். இதை ஆர்ஜினில் ஜாயின் பண்ணிடுறோம். நெக்ஸ்ட் பெண்டிங் மூமெண்ட் டயக்ராம். ஸோ சப்போர்ட் எண்டில் நம்ம சிம்பிளி சப்போர்ட்டட் எண்டில் A 0 அதே போல் B = 0. ஸோ இதை 0ல் ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். அண்ட் C பாயிண்ட் இஸ் 5.8 ஆன்சர் அண்ட் D 4.7 E 4.1. ஸோ இது எப்படி நம்ம ஜாயின் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது கர்வாக தான் ஜாயின் பண்ணணும். ஏன்னா இது UDL ஃபோர்ஸை நம்ம எப்படி ஜாயின் பண்ணணும், கர்வாக பேரபோலிக் இன் ஷேப்பாக தான் நம்ம ஜாயின் பண்ணணும். இந்த இடம் மட்டும் நம்ம ஸ்ட்ரைட் லைனாக ஜாயின் பண்ணிப்போம். ஏன்னா இங்கே வந்து எந்த ஒரு ஃபோர்ஸும் கிடையாது. அப்போ பெண்டிங் மூமெண்ட் டயக்ராம் வரையும் போது இந்த இடத்துல 2 பாயிண்ட்டையும் ஜாயின் பண்ணுறதுக்கு ஸ்ட்ரைட் லைனாக ஜாயின் பண்ணிடணும். ஸோ அகெயின் இங்கே வரும்போது உங்களுக்கு இங்கே UDLன்றனால அகெயின் இங்கே வந்து கர்வாக இங்கே ஜாயின் பண்ணுறோம் அப்படி. ஓகே ஸ்டூடெண்ட், தேங்க்யூ. ஸ்டூடெண்ட்ஸ், இந்த ப்ராப்ளத்துக்கான ஃபுல் நோட்ஸ் வியூ வந்து இங்கே கொடுத்துருக்கேன் உங்களுக்கு இமேஜாக. நீங்கள் டவுன்லோட் பண்ணி படிச்சுக்கலாம். தேங்க்யூ.